உடனே இந்த ராசிக்காரவங்க அனைத்து முடிவையும் தள்ளி போடுங்க. பாடாய் படுத்த போகும் செவ்வாய். உஷார். ஒவ்வொரு மனிதர்களின் அன்றாட நிகழ்வுகளின் இயக்கத்தை இயக்கும் சக்தியாக உலகம் உள்ளது. அந்த உலகத்தை இயக்கும் ஒரு சக்திதான் யாக நட்சத்திரங்கள், ராசிகள் என்பவை இயக்குகிறது. இந்த நிலையில் ஒருவர் லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய ராசியின்தான் அவர்களின் செயல்பாடுகளை வெளிப்படுத்த உதவும் என்றே சொல்லலாம். ஒவ்வொரு ராசிநாதன் வலு பொறுத்துதான் லக்னாதிபதியின் குணம் செயல்திறனாக செயல்படும். லக்னம் மற்றும் ராசி இவை இரண்டும் ஒன்றாக இருப்பவர்களுக்கு அதற்குரிய கிரக வலிமை பொறுத்துதான் செயல்திறன் முழுமையாக வெளிப்படும் என்றே ஜோதிட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஓரணி கிரகங்கள் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்பட்டால்தான் மனிதர்களின் வாழ்வு நன்றாக இருக்கும். செவ்வாய் பகவான் அவருடைய சொந்த ராசியில் வந்துள்ளதால் அவருடைய பலம் மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது ருச்சக யோகம் உருவாகி உள்ளது என்றே கூறலாம். இந்த யோகத்தால் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என்கின்றார்கள் ஜோதிட வல்லுநர்கள். அப்படியெனில் எந்த ராசிக்காரர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த முழு பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ராசிகளில் முதல் ராசியான மேஷமானது 12வது வீட்டில் செவ்வாய் பயணம் செய்து வருகிறார். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. இதேபோன்று அடுத்தவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றும், இடம் பொருள் பார்த்து பேச வேண்டும் என்பது போல இருக்க வேண்டும். இதேபோன்று வேலை செய்யும் இடத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர். வியாபாரம் மந்தமாக இருக்கும், தொழிலில் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்படும் என்றும், உடல் உறுப்புகளில் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வாழ்க்கை துணையோடு எடுத்து எரிந்து பேசாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது சாலச் சிறந்தது. ஒட்டுமொத்தமாக குடும்பத்தினரிடமும் வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது என்றே சொல்லப்படுகிறது. அடுத்த ராசியான கன்னி ராசியில் உள்ள 8வது வீட்டில் செவ்வாய் பகவான் பயணித்துள்ளார். இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில நேரங்களில் சிக்கல்கள் ஏற்படும் என ஜோதிடர்கள் கணித்து உள்ளனர். வியாபாரம் மற்றும் தொழிலில் மந்தமான சூழ்நிலை இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு வேலை பார்க்க வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் தேவையில்லாமல் எதிர்த்து பேசுவதை நிறுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. குடும்பத்தினரிடையே சச்சரவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும் எனவும், எடுத்துக்கொண்ட காரியங்கள் முடிவதற்கு கூடுதல் சிரமம் மெனக்கெடல் இருக்கும் என்றும், புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது என்றும் தெரிவிக்கின்றனர். மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய 4வது வீட்டில் பயணம் செய்ய தொடங்கி இருக்கிறார் செவ்வாய் பகவான். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். எனவே உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை அமையும் என்றே கூறப்படுவதால் சற்று உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாரையும் நம்பி காரியத்தில் இறங்க வேண்டாம் என தெளிவாக செவ்வாய் சொல்வதால் உஷாராக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ராசிக்காரர்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் என ஜோதிட வல்லுநர்கள் எச்சரிக்கையோடு அறிவுறுத்துகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.